இப்போ பேசு. வணக்கம். நாங்கள் அன்றைக்கி சொன்னோம் இல்லையா, பழம் அன்றைக்கி 32 பழம் எடுத்தோம். இன்னும் 28 பழம் எடுக்கணுமா. இப்போ ஒரு 12 பழம் எடுத்துக்கிறோம். இன்னும் ஒரு 16 பழம் எடுக்கணுங்க. எப்படி ஆனாலும் எடுத்துருவோம். எங்களுக்கு அதெல்லாம் வேலை. அதாவது மனம் போடாத மரம் போடுறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷங்க. அதை பாருங்க, இது பூரா இந்த தக்கப்பூண்டு செடி. இது காட்டுங்க, இதெல்லாம் தக்கப்பூண்டு செடி. இதெல்லாம் வந்து கல்யாண பூமி, அதாவது தண்ணி நிற்கிற இடம். அதிகமாக இதெல்லாம் தண்ணி மழை பெஞ்சாலோ இல்லை டேம் தண்ணி வந்தாலோ இதெல்லாம் தண்ணி அப்படியே சொதன்னு நிற்கும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கொல்லிக்காரங்க மாங்கனி நட்டாங்க. அது ஒன்றும் எடுக்கலை. அதனால் தென்னை மரம் நடுறாங்க. இது போல் கல்யாண பூமியில் தென்னை மரம் நட்டால் நல்லதுங்க. தென்னை மரம் நட்டால் நல்லா வளரும். அதான் வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் பயிர் வச்சு பார்த்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதாவது பயிர் நம்ம வச்சுட்டா போதாது, ஆளுங்க கூலி ஆள் வேலைக்கு வரணும். அதனால் வரலன்றதால எல்லாம் மரம் நடுறாங்க. மரம் நடுறோம், மரமாச்சு நடுறோமே, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. மனம் போடாத என்ன பண்ணுறது. பாதி கொடுத்தனால 10 வருஷம் ஆகாது. என்னென்ன பாருங்கள், வாழைத்தோப்பு எல்லாமே எவ்வளோ இயற்கை காட்சி, எவ்வளோ அழகியெல்லாம் இருக்குது பாருங்கள். இது போல் அழகியலோடு வாழறோம், ஆனால் அழிஞ்சு போகிறோம். காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் அழகியலோடு வாழறோம், ஆனால் அழிஞ்சு போகிறோம். காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் விவசாயம் சமூகம் பேசுகிறோம். இது போல் விதைகள்லாம் அவங்க பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். நன்றிங்க.